அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழக அரசியல்ல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சுற்றுப்பயணம்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட அந்த சுற்றுப்பயணம் தான். இந்த சுற்றுப்பயணத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது என்னென்னா, இது நாள் வரை விஜய் குறித்து வந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, பனையூர் பண்ணையார். அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மக்களை தேடி வரமாட்டார். அவர் ஆஃபீஸ்க்குள்ளேயே உட்காந்துருப்பார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதில் ஓரளவுக்கு நியாயமாக இருந்தாலும், ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ திமுக, நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் அதை வந்து இது பெரிய ஒரு தேச துரோகம் மாதிரி பெரிய அளவில் பூதாகாரப்படுத்தி வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணி முதல் கட்டமாக திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு பிளான் பண்ணி போயிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்படி விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ஏன்டா இவருக்கு பற்றி இப்படி ஒரு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு வருத்தப்படுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்திலேருந்து அந்த மரக்கடையை நோக்கி வருவதற்கே அவருக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிடிச்சது அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இல்லை இது சினிமா நடிகர்களுக்கு கொடுக்கிற கூட்டம், யார் வந்தாலும் இப்படி தான் வர்ற கூட்டம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. யாரோ ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டு ஏதோ ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வர்றாங்க ஒரு 2ஆம் கட்ட ஒரு ஊரில். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படி திரண்டு நிற்கிறாங்க. உடனே போட்டுங்க பாருங்கள், ஊர் பேர் தெரியாத நடிகை வர்றதுக்கே மக்கள் கூட்டம் நிற்குது, அப்போ விஜய்க்கு கூட்டம் வந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற அளவுக்குலாம் அதை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுகவுக்கெல்லாம் இந்த கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு மட்டும் இல்லை, சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தையே கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை. என்னென்னா, நம்ம வந்து யாருடனும் கூட்டணி வைக்காமல் 36 லட்சம் வாக்குகள் வாங்கிட்டா அடுத்து 75 லட்சம் வாக்குகள் வாங்குவோம், 1 கோடி வாக்குகள் வாங்குவோங்கிற ஒரு கனவுல இருந்தார். அவருடைய கனவுல வந்து இந்த கூட்டம் வந்து மண்ணள்ளி போட்டிருக்கு. அதுதான் உண்மை. இப்போ அந்த ஒரே ஒரு சுற்றுப்பயணம் தான் அவர் மேலே நிறைய விமர்சனங்களை வந்து வச்சாங்க. அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டார், பனையை விட்டு வெளியே வர மாட்டார். இப்போ பனையை விட்டு அவர் வெளியே வந்தால் என்ன நடக்கும்ன்றது வந்து நேற்று வந்து காமிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்ககிட்டே நான் அந்த நேர்காணல் இருக்கும்போது கேட்டிருந்தேன், விஜய் வந்து 6 மணிக்கு மேலே எங்கேயும் வெளியே வர மாட்டார் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வந்து 12 மணி வரைக்கும் வெளியே தான் இருந்தார். இந்த எல்லா விமர்சனத்துக்குமே அவர் பதிலடியை வந்து இந்த சுற்றுப்பயணம் மூலம் கொடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக நீங்கள் எல்லாத்தையுமே வார்த்தைகளால் வந்து பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம செயலாலே வந்து நம்மளுடைய பதிலை வந்து கொடுத்துட முடியும். கிட்டத்தட்ட அவர் மீது வைத்த பல விமர்சனங்களுக்கு இந்த திருச்சி சுற்றுப்பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய பதிலடியாக அமைஞ்சதை தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 6 மணிக்கு மேலே அவர் வரமாட்டார், அவர் தினந்தோறும் குடிக்கிறவர், 6:30 மணி ஆச்சுன்னா அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் இவங்க வந்து சமூக ஊடகங்களில் உட்காந்துட்டு அப்படி கதையாக விட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பாருங்கள், அவர் பெரம்பலூர் வரும்போது நள்ளிரவு அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சார வாகனத்தில் தான் இருக்கார். மற்றவர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி மக்கள் இருக்கும் போதே வாகனத்துலேருந்து இறங்கி உள்ளே போயிட்டு மக்கள் வரும்போது மறுபடியும் மேலே எந்திரிக்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணலை. எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த முன் சீட்டில் தான் அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு முழுக்க வந்து அவர் கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல் வந்தது நம்ம பார்த்தோம். அதனால் ஒரு தேவை ஏற்படும் போது அவங்க எத்தனை மணி நேரம் வேணுமானாலும் மக்களுக்காக ஒர்க் பண்ணுவதற்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. அதைத்தான் அந்த விஜயினுடைய செயல் வந்து நமக்கு காட்டினது. இனிமேலாவது இது போன்ற வந்து அர்த்தமற்ற அபத்தமான விமர்சனங்களை கைவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை விஜய் மீது வைப்பதற்கு இந்த கட்சிகள் எல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அது விஜய்க்கே வந்து ஒரு சரியாக இருக்கும். அவரும் அதற்கான அது நியாயமான விமர்சனமாக இருக்கும்போது அவரும் அதற்கான பதிலை கொடுப்பார். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுவரை விஜய் மீது வைத்த விமர்சனங்களுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. என்ன காரணம்னா, இது எதுவுமே பதில் சொல்வதற்கு தகுதியற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுனால அதை அப்படி புறந்தள்ளிட்டு போயிட்டாரு. ஆனால் இனிவரும் காலங்களிலாவது இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. விஜய் வந்து அதிகமாக வந்து திமுக தான் பேசுகிறார், ஸ்டாலின் தான் பேசுகிறார், என்ன பிரச்சனையோ அதை வந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சேன். இப்போ அன்னைக்கு திருச்சியில் வந்து 2 மந்திரிகள் இருக்காங்க, அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து இல்லை அப்படின்றையும் வந்து முன்வைக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோன்னு வந்து சொல்லியிருக்காரு சார். பெண்கள் பாதுகாப்பு, இந்த சட்ட ஒழுங்கு, அதெல்லாம் நோ காம்ப்ரமைஸ்னு வந்து சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுதான் இதில் பிரச்சாரத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் மாநாடு பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக தமிழ்நாடு தழுவிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் பேச முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனைகளை நீங்கள் பேசணும். அப்போ தான் அந்த மக்களோட உங்களால்
கனெக்ட் ஆக முடியும். நேற்று இதுலேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருச்சி சுற்றுப்பயணம் அரியலூரில் திருச்சி இது நமக்கு ஆடியோ சரியாக கேட்கல. அரியலூரில் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவரை திமுக இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தது, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டார். அதில் இந்த மீனவர்கள் குறித்து நெசவாளர்கள் குறித்தெல்லாம் அவர் பேசுவார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி சொன்னாங்க, அதை நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வகையில் ஒரு அந்நியமாக இருந்திருக்கும். ஏன்னா மீனவர் பிரச்சனை வந்து திருச்சியில் அரியலூரில் உள்ளவங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எப்பயுமே அந்தந்த லோக்கல் பிரச்சனைகளை பேசும்போது தான் அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து இப்போ அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இனி ஒவ்வொரு மாவட்டத்தை நோக்கி போகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை திரட்டி அதெல்லாம் அவர் பேச தொடங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேலே அவர் கையில் எடுத்த அந்த விஷயத்தை நம்ம பாராட்டித்தாங்க. ஏன்னா இப்போ திமுக வந்து நீங்கள் குருட்டாம்போக்கில் ஒரு ஊழல் ஆட்சி நடக்குது, அவங்க குடும்பமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிங்க அப்படின்னா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொன்று திமுக என்ன நேற்று தான் ஊழல் பண்ண ஆரம்பிச்சுதா? திமுக தொடங்கியதிலிருந்து அவங்க ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ஆதிக்கம்ங்கிறது தான் கருணாநிதி என்றைக்கு தலைவரானாலும் அன்னையிலேருந்தே அது இருக்குது. அதனால் அது ஒரு புது விஷயம் இல்லை. ஆனால் திமுக கடந்த தேர்தலில் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதில் இத்தனை வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் பட்டியல் போடும்போது தான் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகும். என்ன கேட்டால் விஜய் வந்து ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ அந்த ஜெயலலிதா பாணியிலான அந்த அரசியலை வந்து கையில் எடுக்கிறார், சொன்னீங்களே செஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் வந்து மக்கள்கிட்ட அந்த எளிமையாக பேசுவார். சார் எனக்கு எதுக்கு அப்பா காசு, நான் எதுக்கு இந்த காசெல்லாம் சம்பாதிக்கணும், நான் நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி அதே மாதிரி தான் விஜயும் வந்து அரியலூரில் பேசும்போது பேசியிருந்தாரு. நிறைய காசு பார்த்தாச்சு, நிறைய சம்பாரிச்சாச்சு, இப்போ நான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வரேன்னு வந்து சொல்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் மேலே விமர்சனம் வச்சது என்னன்னா, விஜய் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிறாரு, இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னா சினிமாலேருந்து சம்பாதிக்க முடியாது, அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நேற்று அந்த பதிலடியை வந்து கொடுத்துருந்தாரு. ஆமாம், இப்போ விஜயினுடைய அந்த பிரச்சார ஸ்டைலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜயகாந்தோடைய சாயல் தெரியுது. என்னென்னா பொதுவாகவே அரசியல் கட்சி பொதுக்கூட்டம், இந்த சுற்றுப்பயணத்தின் தலைவருடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த அந்த பேச்சே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செயற்கையாக இருக்கும். என்ன கருணாநிதியுடைய பேச்சாக இருக்கட்டும், ஸ்டாலினுடைய பேச்சாக இருக்கட்டும், ஜெயலலிதாவுடைய பேச்சாக இருக்கட்டும். ஆனால் விஜயகாந்துக்கு வந்து எங்கே வந்து அது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவர் ரொம்ப கலோக்கியலாக பேசுவார். அது ஒரு பேச்சு நடையில் உங்களோட உரையாடுற மாதிரி இருக்கும். அவருடைய பேச்சை ஒரு 100 பேர் கேட்குறான் அப்படின்னா அந்த 100 பேர்கிட்டையும் தனித்தனியாக விஜயகாந்த் பேசுகிற ஒரு இம்பேக்டை கொடுக்கும். கிட்டத்தட்ட விஜயனுடைய பேச்சிலையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேன். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் கூட்டம் முன்னால் பேசுவதற்கான இன்னும் சில பயிற்சிகள்லாம் அவருக்கு தேவை, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அதே நேரம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு இந்த எழுத்து நடையில் பேசாமல் ரொம்ப கலோக்கியலாக அந்த பேச்சு நடையில் பேசுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி கடந்த மதுரை மாநாட்டில் அவர் வந்து சிஎம் அங்கிள்னு சொல்லி, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளானதுக்கு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே மாற்றிக்கிட்டு அதையே வந்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு வர்றாரு. நான் உங்களை பாசத்தோடு சொன்னால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஓகே அப்படின்னு அந்த சிஎம் சாருங்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் வந்து விஜய் மேலே நிறைய விமர்சனங்களை வந்து திமுக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களெல்லாம் களமிறக்கிறதுக்கு வந்து திமுக வந்து தயாராகிட்டாங்க. எப்பவுமே விஜய் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதுக்கப்புறம் தான் அந்த ரியாக்ஷன் வந்து திமுக கிட்டேருந்து வரும். அந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரியாக்ஷன் வந்து முதல்வர் ஸ்டாலினே வந்து சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு இடையூறு செய்கிற கட்சி, நாங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்றதையும் வந்து முன்வைக்கிறார்ல சார். இதை எப்படி பார்க்குறீங்க, முதல்வரே டைரெக்டாக அந்த விமர்சனம் பண்ணுறது? அதான் இந்த விஜயனுடைய வருகையால் அதிகம் பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னா திமுக தான். என்ன காரணம் அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி அதிகாரமே அவங்க கையிலிருந்து பறிபோவதற்கான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கு. அப்போ மிகப்பெரிய நஷ்டம் திமுகவுக்கு. அடுத்து யாருக்குடா நஷ்டம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை, முக்கியமாக இந்த இளைஞர்களுடைய இந்த 2K கிட்ஸ்களுடைய வாக்குகள் எல்லாமே சீமானுக்கு போயிட்டு இருந்தது. அது மொத்தமாகவே இன்றைக்கி தாவேக்காவுக்கு போகிற சூழல் வந்துருச்சு. அதனால் அவரும் அதிக பாதிப்புக்குள்ளாகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனால் இந்த 2 பேருடைய ரியாக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. அதே நேரம் விஜயை உங்களால் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிற அளவுக்கு எந்த விஷயமே உங்ககிட்ட இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேலே வரமாட்டாருன்னு இனிமேல் உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய செயல் மூலமாக ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இடையூறு அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. என்னன்னா விஜய்க்கு கூடிய அந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய
தன்னெழுச்சியோடு நடந்தது. இப்போ யாருமே 500 ரூபாவும் பிரியாணியும் குவாட்டரும் கொடுத்து அந்த மக்களை கூட்டிகிட்டு வரல. எல்லா மக்களுமே விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பேரார்வத்தில் கிளம்பி வந்தவர்கள் தான். அது என்னன்னா இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு. அதற்கு விஜயோ அங்கே இருக்கிற தாவேக நிர்வாகிகளோ எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு திரண்ட வழக்கத்தை விட நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூட்டம் கூடும்போது சில விஷயங்கள்லாம் அவங்களால தவிர்க்கவே முடியாது. முக்கியமாக பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். இது எல்லாமே நடக்கிறது தான். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. என்ன அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து இவங்க வந்து அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும். ஏன்னா ரசிகர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் இனி ஒரு காலங்களில் அந்த தவறுகளை வந்து அவங்க திருத்திக்குவாங்க. இந்த மாதிரி அசம்பாவிதத்தை எப்படி தடுப்பது அப்படிங்கிற அந்த நடவடிக்கைகளில் அவங்க இறங்குவாங்க. ஆனால் இப்போ அந்த திருச்சியில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கைமீறி போயிடுச்சு. அதுக்கு வந்து விஜய் எந்த வகையில் காரணமாக இருக்க முடியும்? இன்னொன்று, இந்த கூட்டத்தை வைத்து தாவேகா அப்படின்னாலே மக்களுக்கு இடையூறு செய்பவர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து எப்படி ஏற்படுத்த முடியும்? நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு திமுக மாநாடு ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு இதே மாதிரி வந்து தொண்டர்களை இவங்க கூட்டிகிட்டு வரும்போது அப்பவும் அசௌகரியம் ஏற்படத்தானே செய்யும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்தினார். அப்பவும் இதே திருச்சி மக்கள் பயங்கர கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல. விஜயனுடைய கட்சிக்கு கூடிய கூட்டம் மட்டும்தான் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாங்கிறத எப்படி நம்ம ஏற்க முடியும்? இல்லை சார், இப்போ இந்த சுற்றுப்பயணம் குறித்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க சார், அவங்க கிட்ட கேட்குறாங்க. இப்போ திருமாவளவன் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சொல்கிறார், இந்த கூட்டம் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு வந்து உதவாது அப்படின்னு சொல்கிறாரு. திமுக ஆட்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விமர்சனத்தை வந்து சொல்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய இன்னொரு அணியாகவே அவர் மாறிவிட்டார். அப்படித்தான் நமக்கு சொல்ல தோணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் வந்து திமுகவுக்கு கூடுதல் விசுவாசத்தை காட்டினா நமக்கு கூடுதல் சீட்டும் நோட்டும் கிடைக்கணும் அவர் எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. பட் அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த யதார்த்தம் புரியாமல் தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்வதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்கிறதே அந்த உண்மையே திருமாவளவனுக்கு புரியல. என்ன காரணம்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்து இவங்களுக்கு வந்து இத்தனை நம்பரில் நமக்கு சீட்டு வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. திமுக என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு நடக்கும்போது திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அவமானத்தை சகிச்சுக்கவும் முடியாது, வெளியேயும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நிலைமை விசிகாவுக்கு ஏற்பட்டால் இவங்க அதிமுகவுக்கும் போக முடியாது. அங்கே வந்து பாமக இருக்கும், பாஜக இருக்கும். அப்ப நீங்க போறதுக்கான ஒரே போக்கிடமே தாவேகா தான். ஆனா இந்த யதார்த்தமெல்லாம் புரியாம இவங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு. பட் அதற்கான பலன் இன்னும் சீக்கிரமே அவருக்கு தெரியும். அதுதான் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி சீமான் பேசின பேச்சு இருக்குல்ல சார், அது ரொம்ப விமர்சனத்தை தாண்டி ரொம்பவே அந்த அந்த அசிங்கமாக பேசுவாங்களா சார், அந்த மாதிரி வந்து சீமான் வந்து சமீபத்தில் வந்து பேசிட்டு இருக்காரு. அஜித் கூடனா இதை விட அதிகமாக கூடும், நயன்தாரா வந்தா இதை விட அதிகமாக கூட்டம் வந்து கூடும், உங்களை யார் வந்து அரசியலுக்கு வர சொன்னாங்க, வாட்ச்மேனு கூட உன்னை கூப்பிடல அப்படின்ற மாதிரி இந்த தரைக்குறைவா பேசுறாருல சார், இதை எப்படி சார் பார்க்க? அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் தரமான மனிதர், 3ஆம் தரமான கட்சியின் தலைவர். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கும் 1% கூட தகுதி இல்லாத, யோக்கியதை இல்லாத நபர் தான் சீமான். நம்ம இதை அவர் மீதான வன்மத்தில எல்லாம் சொல்லலாம், அவர் மீதான அக்கறையில் தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் என்னன்னு கேட்டால் எவ்வளவு கேவலமான ஒரு இழிபிறவியாக வேணாலும் இருந்துட்டு போங்க, அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கும்போது அதற்கான தகுதியை, அதற்கான யோக்கியாம்சத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இத்தனை வருடங்களில் அந்த விஷயத்தை வந்து இவர் செய்யவே இல்லை. நீங்கள் நாளுக்கு நாள் பார்த்தா சீமானுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அருவருப்பான அநாகரிகமான துணிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போது, குறையவே இல்லை. அதுவும் இன்னைக்கு விஜய்க்கு மக்கள் கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது அவரால் அவருடைய வயிற்றெரிச்சலை, ஆற்றாமையை வந்து அடக்கவே முடியலை. பல்வேறு வார்த்தைகள் அது வெளிப்படுறதை பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயம்தான் அவர் வந்து விஜயையும் விஜயினுடைய தொண்டர்களையும் அணில்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அவர் வந்து விமர்சனம் பண்ணுறது. இந்த அணில் ஆமே அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே உள்ள பரிமாறப்படுகிற ஒரு வார்த்தை. இவன் அவனை அணில்மா, அவன் இவனை ஆமேம்பா. இது வந்து ரசிகர்களுடைய ஒரு கேவலமான விஷயம்னு வச்சுக்கலாம். அந்த வார்த்தை கொண்டு நீங்கள் ஒரு கட்சியின் தலைவரை
விமர்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான மனிதராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, உங்களை யார் வந்து அரசியலுக்கு வர சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், உங்களை யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னது? தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் வீட்டு வாசலில் நின்று தவம் கடந்து, ஐயா சீமானே நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் கட்சி ஆரம்பித்தா தான் தமிழ்நாட்டுக்கு விமோசனம்னு யாரும் சொன்னாங்களா? நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அப்போ விஜயை நோக்கி இப்படி ஒரு கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா உங்களை நோக்கி இப்படி கேள்வி எழுப்பப்படுமா? அதையே அவர் யோசிக்க மாட்டேன்றாரு. அதனால இந்த விமர்சனங்கள் செய்வதற்கு சீமானுக்கெல்லாம் எந்த யோக்கியதையுமே இல்லை. ஆனால் என்னன்னா, திமுகவிடம் வாங்கிய பணத்துக்கு விசுவாசமா இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் அவர் முன்வைக்கிறார்.